உம்முடைய ஆவி உள்ளே வரும்போது நீர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், சகலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர். இப்போ தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருச்சபையில இருக்கிறவர்களா இருந்தாலும், எந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், சிந்தனையில கண்ட்ரோல் பண்ண முடியாம, இந்த சிந்தனையை அடக்க முடியாம தொடர்ந்து இந்த சிந்தனையிலே போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தேவ ஆவியானுடைய கரம் வைக்கப்படுவதாக. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இது தேவனால் எல்லாம் கூடும். இப்பொழுதே அதுல ஒரு பெரிய ரிலாக்ஸ உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி. உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுவார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி எங்க பிள்ளைகளுக்கு இனி அதை நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. அந்த பிரச்சனையை இனி நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. அந்த காயம் இனி நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. அந்த மனுஷன் பேசின அந்த வார்த்தை இனி நினைச்சா கூட நினைவு வராத அளவிற்கு இப்போ அந்த தேவையற்ற சிந்தனைகளை கர்த்தர் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் படுத்தி, ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலை ஆக்குறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நிச்சயமாய் ஆண்டவர் இதை குறிச்ச ஒரு பெரிய உணர்வை கர்த்தர் தருவார். இனி நீங்களே அதை யோசிக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களே உடனே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிருவீங்க. நீங்களே உடனே அடுத்த ஒரு வேலையை நீங்க பார்க்க போயிருவீங்க. அந்த சிந்தனையை நீங்க உடனே கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த சிந்தனை உங்களுக்குள்ள ஓடும் போதே நீங்க சொல்லுவீங்க, அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு, அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு, அவர் மன்னிக்கிறவர், அவர் தூக்கி எடுக்கிறவர். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. நம்பர் 1, முதலாவதாக இருள். ஃபர்ஸ்ட் இருள் என்னன்னா, ஆழத்தின் மேல் இருக்கிறது, டீப். அது இருளா மாறிடும். நம்பர்